நான் இப்போ ஒரு சேர் வாங்கியிருக்கேன். நான் எப்படி தெரியுமா, இந்த சேர்லலாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் உட்காருவாங்க. பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கவங்க, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, இவங்க தான் எல்லாமே உட்காருவாங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே. ஆனால் நானும் இந்த சேரில் உட்கார்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்குன்னா சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோவேன். இந்த சேரு எல்லாமே பெரிய பெரிய பேர் இந்த ரோலிங் சேர் தெரியுதா, ரோலிங் சேரு. 20 நாள் கழிச்சு வீட்டுக்கு இன்னைக்குதான் வந்த உடனே இன்னைக்கு சாலை மீன் குழம்பு. எனக்கு நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது இந்த சேர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்களாம் தான் உட்காருவாங்க. ஆனா நம்ம இந்த சேர்ல நானே உட்கார்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளாம் அந்த ஸ்டூலு, சேரு, இந்த பிளாஸ்டிக் சேரு அந்த மாதிரி தானே உட்காருவோம். மீன் சாப்பிடல பார்த்துருக்காங்க. மீன் சாப்பிடல, கறி மட்டும் சாப்பிட்டேன். மீன் சாப்பிடல. முன்னாடி கையால இன்னைக்கு சாலை மீன் குழம்பு. என்ன இது இந்த மாதிரி இந்த புஷ் பேக் மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் பணக்காரங்க உட்காருவாங்க. அப்புறம் அப்புறம் நிறைய ஆபீசர்ஸ் உட்காருவாங்க. நிறைய நிறைய பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்களாம் உட்காருவாங்க. சாலை மீன் குழம்பு, சாலை மீன் குழம்பு சாப்பிட்டாலே டேஸ்டே வேற. மீனை பார்த்தீங்களா? மீன் இந்த மாதிரி சேர்ல நிறைய நிறைய ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்ஸ் உட்காருவாங்க. அது மாதிரி எனக்கு இந்த சேர்ல உட்காரது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நேரம் எவ்வளோ காலம் கனவு தெரியுமா, இந்த மாதிரி சேர்லலாம் எனக்கு உட்காரணும்னு எவ்வளோ ஆசைப்படுவேன் தெரியுமா. அச்சா, ஆனா இந்த ஒரு சேர்ல உட்கார்ந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சாலை மீன் அப்படியே முள்ளோட தின்னா அவ்வளவு டேஸ்ட். என்ன நாங்க பாத்துக்கிறோம். பேப்பயிலுக்கெல்லாம் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏண்டி என்னடா உனக்கு கடை பேசிட்டு இருக்க? இல்ல மத்தவனுங்கிட்ட நீ சொன்னியா? மத்தவங்களுக்கு உன்னை பத்தி தெரியவே தெரியாது. நான் வேற சொல்லணுமா மத்தவங்க கிட்ட? இல்ல நான் என்ன கேட்கறேன், மத்தவங்க நீ நீ நம்ம சண்டையை விட மத்தவனுங்க தேவையில்லாம வரானுங்க. உன் வாயால சொல்லு, தேவையில்லாம என்கிட்ட வரக்கூடாது. நீ என்ன சொல்லி விட்டியா? நான் சொல்லி விடுறதுக்கு நம்பர் கொடு, ஊருக்குள்ள போன் பண்ணி சொல்லி விட்டுறேன்னா எனக்கா தெரியும். நான் என்ன கேக்குறேன் கேள்வி, உனக்கு எனக்கும் பிரச்சனைனா நாம 2 பேத்துக்குள்ள நாம அடிச்சுக்கிறோம், நாளைக்கு கூடிக்கிறோம், அது வேற. மத்த நாய்ங்கெல்லாம் எதுக்கு என்கிட்ட வருது, அதத்தான் கேக்குறேன். அந்த நாய்ங்களுக்கு என்ன சொன்னாங்க, யாரு என்ன சொன்னாங்கன்னு சொல்லு, எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. உனக்கு ஒரே வார்த்தை நான் என்கிட்ட சொல்றேன்னா, இந்த லைவ்ல பொதுவா எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை நாங்க பாத்துக்கிறேன். நீங்க அவன் என்கிட்ட எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லி வை. சொல்லு. உங்ககிட்டயா? ஆமா. ஓகே. சொல்லு. எங்களுக்கு எங்க 2 பேருக்கு பிரச்சனை, 2 பேர் பாத்துக்கிறோம். யாருமே இதுல தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். அவங்களுக்கும் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எதுவுமே பேச வேண்டாம். சரி, எங்களோட பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுவுமே இதுல தலையிட வேண்டாம். விவேகானந்த போவாரு. என்ன சொல்ல வரேன்னா, எங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. நான் இந்த லைவ்ல சண்டை பண்ணதுக்கு அப்புறம் அவகிட்ட எவ்வளவு கெஞ்சிருமா நான் அவ்வளவு கெஞ்சிருக்கேன். அதை விடுங்க, மத்த நாய்ங்க எதுக்கு வரானுங்க? எங்க 2 பேத்து அவளே சொல்லிட்டா, எங்க 2 பேத்தோட பிரச்சனை எங்களுக்கு போகும், மத்த நாய்ங்க வரானுங்க. யார் வந்தா? இங்க பாரு, என்னென்ன வார்த்தை பேசுறானுங்கன்னு நீயே கேட்டு பாரு. நான் என்ன கண்டென்ட் எடுத்து பண்றேனா இல்ல வேற ஏதாவது பண்றேனா? இங்க பாரு, நீயே வெல்டிங் சூர்யா எவன் அது ஒரு நிமிஷம். இந்த நாய் யாரு? சென்னைக்கு வெல்டிங் சூர்யா, இந்த நாய் எவன்? இப்ப யாரு? என்ன பேர் யாரு? மங்களா இருக்கு. என்ன உனக்கு நிஷா உனக்கு தெரியுதா? சதீஷ் போட்டிருக்கு. பாரு என்ன வார்த்தை கேக்குறான்னு பாரு. பாத்தல? ஆமா ஆமா. அவன் நம்பர் அனுப்பிச்சு விடு, நான் பேசுறேன். அவன் இன்பாக்ஸ்ல வர பொட்ட பையன். சரி, அதெல்லாம் ஒரு நீ எதுக்கு அதெல்லாம் போய் கண்டுகிட்டு இருக்க? போட்டா போறான். உனக்கு என்ன வந்துச்சு? வேலைக்கு பாரு.
அவன் தேவையில்லாம எங்க 2 பேத்துக்குள்ள இன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டோம். நான் அது அவங்களுக்கு என்ன வந்ததுன்னு நான் கேக்குறேன். ஆமா தப்பு